ஹாய் கைஸ் இந்த விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கமிஷன்ஸ் இன் இந்தியன் பாலிட்டி ஓகேவா. இந்தியன் பாலிட்டியில் நம்ம பார்த்து கமிஷன்ஸ்லாம் வந்து முக்கியமாக பார்க்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் சைமன் கமிஷன், மெயினான கமிஷன். சைமன் கமிஷன் வந்து 1927 வரும். இது வந்து எதுனா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு 1919 வந்த ஆக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக சைமன்றவர் ஃபாரின்லேருந்து வந்திருப்பார் சரிங்களா. அந்த கமிட்டியில் எந்த ஒரு இந்தியன்ஸும் இல்லைன்றதுனால அவர வந்து சைமனே வெளியேறுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷன அதோட நிறுத்திருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப் கமிஷன் தர வேண்டிய ரிப்போர்ட்ட யார் தருவான்னு பார்த்தீங்கன்னா, நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷமே 1928ல நேரு ரிப்போர்ட் குடுத்துருவாரு. ஓகே. சிம்பிள். அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் வந்து எத பத்தி பேஸ் பண்ணதுன்னா, கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓபிசி ரிசர்வேஷன பத்தி பேஸ் பண்ணதா இருக்கும். அதே மாரி மண்டலோட கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் பேஸ் பண்ணதா இருக்கும். சிம்பிள். ஓகே. அதோட சேர்மன் யாருன்னா, பிபி மண்டல். 1979ல வந்தது. ஓகே. தட்ஸ் இட். இதுக்கப்புறம் அதில தான் அந்த ஓபிசி பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ரெக்கமெண்ட் ரிசர்வேஷன். ஸோ அதுதான் 25% ஃபார் ஓபிசிலாம் வரதுக்காக அந்த கமிஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன் 1983. ஓகே. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் சர்க்காரியா. இதில வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப வந்து ரிவ்யூ பண்றதுக்காக இந்த கமிஷன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப ரிவ்யூ பண்றதுக்கு சர்க்காரியா கமிஷன் 1983ல போடப்பட்டிருக்கும். ஓகே. சிம்பிள் ஆஸ் தட். பஞ்ச் புன்சி கமிஷன் ஓகேவா. அதில புன்சி தான் வந்து சேர்மன்னு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு கமிஷன் 2007ல போட்டிருக்காங்க. நானாவதி கமிஷன் 2000. இது வந்து ஒரு குஜராத்ல நடந்த 2002ல நடந்த ஒரு கேஸ ஓகே. ஹெல்ட் த ரேட்ஸ் ஃபாலோயிங் த ட்ரெயின் இன்சிடென்ட். இது ஒண்ணும் பெருசு இல்லங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வோரா கமிட்டி. ஓகே. வோரா கமிட்டி வந்து 1993ல கொண்டு வராங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கிரிமினல் கேஸஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கேஸஸ் இத பேஸ் பண்ண கிரிமினல் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம பேஸ் பண்ணி வர ஒரு கமிட்டி. ஸோ இந்த கேஸ்லாம் வந்து என்ஐஏ வந்து கிரியேட் பண்ணதுக்கு இது வந்து உறுதுணையா இருந்துச்சு. இந்த கமிட்டியோட இது. ஓகே. சிம்பிள். லிபரான். லிபரான் கமிட்டி. பத் பப்ரி மஸ்ஜித் டிமாலிஷன். ஓகே. இன்வெஸ்டிகேட் த பப்ரி மஸ்ஜித் டெமாலிஷன். இது ஒண்ணும் பெருசா யூஸ்ஃபுல் இல்லங்க. ஓகே. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ஓகே. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது பஞ்சாயத்து சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம். ஓகே. அதோட பர்ப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் மெஷர்ஸ் ஃபார் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். அதில கீ ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டமா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ லோக்கல் பாடிஸ். பஞ்சாயத்து சிஸ்டம்னாலே என்ன, லோக்கல் பாடிக்கு வந்து நம்ம அத வந்து குடுக்குறது அப்படின்ற மாரி தான் பிளானா இருந்திருக்கும். ஓகே. ஸோ இது வந்து 1957ல பல்வந்த் ராய் மேத்தாவோட கமிட்டி. அசோக் மேத்தா அதுவும் அதேதான். அசோக் மேத்தாவும் ஃபங்ஷன் அந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து கரெக்ட்டா நடக்குதா அப்படின்றதுக்காக அசோக் மேத்தா கமிட்டி போட்டிருப்பாங்க 1977ல. சிம்பிள். எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி கமிட்டியும் சேம் 1986. அதில வந்து அதே சேம் தான். லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட்ட வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ரெகக்னிஷன் டூ தி கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் டூ தி பஞ்சாயத் ராஜ். அதுக்கப்புறம் வந்து நியாய பஞ்சாயத்ஸ் ஓகேவா. 73 அண்ட் 74 அமெண்ட்மென்ட் ஆக்ட் படி நியாய பஞ்சாயத் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான இதுதான். ஸோ ஒரு சிலது மட்டும் பார்ப்போம். சரிங்களா? தக்கர் கமிஷன் 1984. இந்திரா காந்தியோட அசாசினேஷன இது பண்றதுக்காக வந்த ஒரு கமிஷன். தக்கர் கமிஷன் 1984. சிம்பிள்.
அவ்வளோதான் போல. மத்தபடி ஒண்ணும் இதுல பெருசா இல்ல. ஜஸ்டிஸ் வீர்மா வந்து இந்த பெண்களோட நிர்பயா கேஸ்க்காக போட்ட கமிட்டி. ஓகேவா? பெண்களோட பாதுகாப்புக்கும், செக்சுவல் இதுக்கும் அகைன்ஸ்டா இது பண்ண கேஸ்ல அதுக்கப்புறம் போடப்பட்ட கமிட்டி. 2012. தட்ஸ் ஆல். இதுக்கு மேல ஒண்ணும் பெருசா இல்ல. அவ்வளோதான் காய்ஸ். இதுக்கப்புறம் இதோட ஷார்ட்ஸ் நோட்ஸு அப்படியே சிங்கிள் லைன்ல படிச்சுட்டு போற மாரி ஒரு ஐடியாக்காக இந்த இது ரெடி பண்ணது. தட்ஸ் இட். ஸோ இதுதான் முக்கியமான கமிஷன்ஸ். உங்களுக்கு வந்து மறுபடியும் படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, திரும்பி இத ஒரு தடவ திருப்பி இந்த வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஏன்னா நான் சொன்ன இது இல்லாம நெறைய இருக்கு. நம்ம வந்து புக்ல மெயினா குடுத்திருந்ததெல்லாம் அந்த சர்க்காரியா கமிஷன், புஞ்ச் கமிஷன் இத மாரி தான் குடுத்துருக்காங்க. இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் லோக்கல் பஞ்சாயத்து இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி பெருசா எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல. எஸ் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.